ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ரிலீஸ் ஆன காஞ்சரிங் கர்ஸ் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு ஃபேண்டசி மூவி. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல 1946 மங்கோலியா பாலைவனத்தை காட்டுறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பாலைவனத்துல பல நூறு ஆண்டுக்கு முன்னாடி ஜின்ராஜா மறைச்சு வச்ச பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ஹீரோட தாத்தா. அந்த கோட்டை பாத்தீங்கன்னா மண்ணுக்கடியில தான் புதைஞ்சு போயிருக்கும். ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ள ஒருத்த மட்டும் மாட்டிக்கிறான். அவனுக்கு எப்படி வெளியே வரும்னே தெரியல. வெளியே இருக்கீங்க எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆனா அங்க பக்கத்துல யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கான். பொத்துன இடத்துல கால் தடிக்கு விழுந்துறான். பார்த்தா அந்த இடத்துல தரையில ஏதோ படலா உறைஞ்சிருக்கு. பாக்கிறதுக்கு அது நிலா வடிவில் இருக்கு. அது மேல அப்படியே ஒரு பிளஸ் சிம்பிளும் போட்டிருக்கு. இதை பார்த்தா அவனுக்கு அது என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்கிறான். பார்த்தா ஒரு குழந்தை பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. சுத்தி முத்தியும் பாக்குறான், யாரையுமே காணோம். அப்ப அவன் கையில இருக்கிற லைட் அப்படியே அணைஞ்சு ஆஃப் ஆயிடுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொம்மையோட தலை மட்டும் அப்படி உருண்டி வந்து வருது. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பில்லர் மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய பந்து ஒன்று வெளியே வருது. அது வந்து ஒரு வெளிச்சம் செமையா வந்து இவன் மேல அடிக்குது. இதை பார்த்து அவனோ பயந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த லைட் இவன் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நடக்க ட்ரை பண்றான். பார்த்தா அவனால அங்க இருந்து காலை தூக்கவே முடியல. யாரோ ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவனோட காலை அசைக்க கூட முடியல. அப்ப அவங்க ஒரு பொம்மையை காட்டுறாங்க. அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியோட தலையை அசைக்க ஆரம்பிக்குது. அந்த பொம்மை என்னெல்லாம் பண்ணுதோ அதையெல்லாம் இவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொம்மை ஃபுல்லா இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அதோட தலையை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி பக்கம் திருப்ப ஆரம்பிக்குது. இவனு கொஞ்சம் கொஞ்சமா களத்தை அப்படி திருப்பிட்டே போயிட்டு இருக்கான். எவ்வளவோ அதை தடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்றான். ஆனா இவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த பொம்மையோட தலையை ஃபுல்லா அப்படியே முது பக்கம் திருப்பிடுது. இவனோட தலையை ஃபுல்லா அப்படியே முது பக்கம் திருப்பிடுறான். அப்படியே களத்தை உடைஞ்சு அதே இடத்துல கொடூரமா செத்து போயிடறான். அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மாக்காவை தான் காட்டுறாங்க. இவன் பழங்கால பெட்டிகள் எல்லாம் திறக்கல ரொம்ப கைதி இருந்தவன். இப்போ கூட ஒரு பழங்கால பெட்டி தான் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பழங்கால பெட்டியோட கதவும் திறந்துருது. அப்ப கண்ணுக்கே தெரியாம உள்ள இருந்து நிறைய ஊசிங்களை இவனை குத்த வருது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ, இவன் பேரு ஜோ, உள்ள பூந்து நொடி பொழுதுல அவன் ஃப்ரெண்டை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் சுத்தியும் பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் மேல அந்த ஊசி குத்த போகுது. ரெண்டே வேற எல்லாம் அந்த ஊசியை பிடிச்சிடறான். இதுல இருந்தே தெரியும் எவ்வளவு பெரிய திறமசாலி அப்படின்ட்டு. இவன் பிறக்கும் போதே தெய்வீக குழந்தையா தான் பிறந்திருப்பான். அது இல்லாம இவனுக்கு எல்லா வகையான சண்டைகளும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாக்கா போய் பாக்குறான். பார்த்தா உள்ளுக்குள்ள வெறும் கல்லு தான் இருக்கு. இதை பார்த்தா அவனும் எவன்டா லூசு பையன் இதுக்குள்ள எல்லாம் போய் கல்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிடுறான். அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருப்பானா, பழங்கால பொருட்கள் எல்லாம் விற்கிற வேலை தான் பண்ணிட்டு இருப்பான். அவன் வீட்டுல அப்படியே அசந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே ஒரு பார்சல் இருக்கு. எடுத்துட்டு வந்து பார்சல் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு பொம்மை இருக்கு. கூடயே ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டரை எடுத்து ஓபன் பண்றான். உள்ளுக்குள்ள வந்து ஒரு விரல் மாதிரி பொம்மை கீழே விழுது. அதை கையில எடுத்து வச்சுட்டு லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜின்ராஜா அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் மங்கோலியா பாலைவனத்துல மணலுக்கடியில ஒரு கோட்டை கட்டி அவரோட பொக்கிஷத்தை ஃபுல்லா மறைச்சு வச்சிருந்தாரு. அதை எடுக்கணும்னா 70 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வால் நட்சத்திரம் வரும். அந்த டைம்ல மட்டும் தான் அந்த கோட்டையோட கதவை திறக்கும். அப்ப மட்டும் தான் எடுக்க முடியும். அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோட தாத்தாக்கு ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்காரு. யார் அவருனா, ஸ்டார்டிங்கோட ஒருத்தன் ஒரு பாலைவனத்துக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அப்ப வெளியே இருக்க 2 பேர்த்தையும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பான். பார்த்தா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல இருக்கிற ஒருத்தர் தான் ஹீரோட தாத்தாக்கு லெட்டர் போட்டிருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியாத ஹீரோட தாத்தா இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதை பார்த்தா ஹீரோவோ இன்னமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க ஃபர்ஸ்ட் அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் கிளம்பி போறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு மாக்கா, ஏன்னா இந்த லெட்டர் போட்டோம் நம்ம பார்த்தே ஆகணுமா, இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கறான். யோசிச்சு பாரு, நாம மட்டும் அந்த ஜின்ராஜாவோட பொக்கிஷத்தை மட்டும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம கடையோட பேரும் புகழும் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த லெட்டர் போட்டவர் எங்க தாத்தா அப்புறம் இன்னொருத்தர் 3 பேரும் சேர்ந்தா மங்கோலியால அந்த ஜின்ராஜாவோட புதையல் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் அங்கேயே மாட்டி இறந்துட்டாரு. இவங்க 2 பேர் மட்டும் தான் உயிரோட வந்தாங்க. இப்ப நம்ம அந்த ஜின்ராஜாவோட பொக்கிஷத்தை எடுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு இவரோட உதவி தேவை. அதனாலதான் அவரை பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. 3 பேரும் அவரோட வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள யாரையுமே காணா. நிறைய பழங்கால பொருட்களா தான் இருக்கு. அப்படி செவுத்துல நிறைய எழுதிருக்கு. அந்த ராஜாவை பத்தி குறிப்பான எழுதிருக்கு. ஜின்ராஜா அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் மங்கோலியால மணலுக்கடியில ஒரு கோட்டை கட்டி அதுல பொக்கிஷம் மறைச்சு வச்சிருக்காரு. 70 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வர வாழ்க்கை டைம்ல தான் எடுக்க முடியும் அப்படின்னு எழுதிருக்கு. அப்புறம் அங்க அப்படியே நிலா சிம்பிள் அது மாதிரி பிளஸ் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு சிம்பிளா காமிப்பாங்களா, அந்த சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கு. இதை பாக்குற ஹீரோ அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அப்ப டக்குனு அங்க பெட்ஷீட் எல்லாம் போதி ஒரு மட்டும் அசைய ஆரம்பிக்குது. யாருன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இவங்க தேடி வந்தவரே அங்கதான் இருக்கிறாரு. கொஞ்சம் பித்து பிடிச்சவமா இருக்கிறாரு. அவருக்கு எந்த நினைவுமே தெரியல. நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மட்டும் விழுந்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆம்புலன்ஸ் வர வச்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு பழைய டைரி கிடைக்குது. அதை அப்படியே பொட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நாளைக்கு தான் அவர் சொன்ன அந்த வால் நட்சத்திரம் வரநாள், 70 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வரநாள். இதை பார்த்தா ஹீரோவோ இனிமேட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நாளைக்கு காலை அங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு வேன்ல அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே வேலையில இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு இவங்களுக்கு தெரியல. அப்புறம் இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்து ஹீரோலாம் இறங்கிடுறான். பார்த்தா அந்த இடத்துல தான் அவங்க இறங்குறாங்க. அவங்க மொத்தம் 9 பேர் இருக்காங்க. அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கா. இறங்கின அவங்க கிட்ட ஹீரோ நீங்க எதுக்கு இங்க இறங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ எதுக்காக வந்திருக்கோ அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். எங்க தாத்தாவும் பல ஆண்டுகளா அந்த ஜின்ராஜாவோட பொக்கிஷத்தை தேடி தான் அலைஞ்சிட்டு இருந்தாரு. அவர் தான் 70 வருடங்களுக்கு ஒருக்கா அவரை வாழ்ச்சத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. இப்போ உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். ஒன்னு என் கூட சேர்ந்து அந்த புதையலை தேடுறதுக்கு உதவி பண்ணு, ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம், இல்லைன்னா உன்னை எல்லாம் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட ஹீரோவோ, என் கூட என் ஃப்ரெண்டு ஜோ இருக்கான், அவன் பிறக்கும் போதே தெய்வீக சக்தியோட பிறந்தவன், அவன் மின்னல் வேகத்துல உங்களை எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனோ பயப்பட ஆரம்பிச்சிடான். சரி, நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டாம், யாரு ஃபர்ஸ்ட் அந்த பொக்கிஷன் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே அந்த பொக்கிஷத்தை ஃபுல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வானத்துல அப்படியே வால் நட்சத்திரம் போகுது. இதை பார்த்த ஹீரோவோ, இன்னும் அரை மணி நேரம் மட்டும் தான் அந்த நுழைவு வாயில் ஓப்பன் ஆயிருக்கும், அதுக்குள்ள அந்த இடத்த கண்டுபிடிச்சாகணும், வாங்க எல்லாரும் போய் தேடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே அந்த நுழைவாயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஹீரோ கையில ஒரு காம்பஸ் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவன் நுழைவாயில் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். இதை கேட்டு இருந்த வில்லனோ அவங்க ஆளுங்கிட்ட அவங்க வரும்போது நிறைய மண்ணை தோன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அதை வச்சு வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய மணல் புயல் வர ஆரம்பிக்குது. யாருனாலையுமே அங்க பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. பக்கத்துல யாருக்கான்னு கூட அவங்க எல்லாத்துக்குமே தெரியல. அந்த மணல் புயலுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாருமே அந்த கோட்டையோட நுழைவாயிலுக்குள்ள தான் கிடக்குறாங்க. உள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் அவங்க மணல்லாம் தோன்றதுக்கான கொண்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் கன்ஸ் எல்லாருமே மேலேயே மாட்டிக்கிச்சு. அவங்க கையில இப்ப 2 துப்பாக்கி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய செவர் இருக்கு. அதுல ஒரு சில வார்த்தைகள்லாம் எழுதி இருக்கு. இங்க இருக்கிற விதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களோட உயிரோட வெளியே போக முடியும், இல்ல இந்த இடத்துல இறந்துருவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தா ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த லெட்டர் போட்டரோட வீட்டுல போய் செவுத்துல நிறைய எழுதிருக்கும்ல, அதுல நிறைய கால நேரங்கள்லாம் எழுதிருக்கும். அதை பத்திலாம் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். நைட்டு 11 மணில இருந்து காலைல 9 மணி வரைக்கும் தான் இந்த கதவுகள் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜின்னகரமே மணலால மூடிடும். இதுக்குள்ள மாட்டீங்க எல்லாருமே இது இடத்துல சாக வேண்டியதான் அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனோ அவங்க கூட ப்ரொஃபஸரை கூட்டு இருப்பான். அவரை போயிட்டு இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் எப்படி போறாங்க வெளியே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். அவரும் போயிட்டு அந்த கல்லை சுத்தி சுத்தியும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கற்கள் ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணோம்னா இந்த கல்லை ஒவ்வொன்றா தனித்தனியா நம்மளால எடுக்க முடியும். ஆனா அவசரப்பட்டு எடுத்தாலோ இல்ல ஏதாச்சும் அதிர்வு வந்தாலோ கண்டிப்பா இந்த கல்லாம் சரிஞ்சு ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்துரும், நம்ம இதுக்குள்ளாரே மாட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுமையா ஒரு கல்லை எடுத்துட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஒரு ஆள் போற அளவுக்கு கல்லை எடுத்துறாரு. அப்ப அந்த வில்லன் கூட ஒரு ஆளு அந்த கல்லை பிடிச்சி வேகமா எடுத்துறான். அந்த அதிர்வுல அப்படியே அந்த கல்லா சரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் ஜோ அப்படி கத்தி விட்டு அந்த கல்லை சரியா தடுக்கிறான். அப்ப மேல இருக்கிற கல்ல அப்படியே சரிய ஆரம்பிக்குது. ஜோ உடனே எகிரி போய் சவுத்தோட சேர்த்து ஒட்டி நின்னுட்டு ஒரு கல்லுக்குள்ள விரல விட்டு ஓட்டை பண்ணி அப்படியே கல்லை பிடிச்சிட்டு காலையில அந்த கல்லை பிடிச்சிட்டு இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்தி வளைய ஆரம்பிக்குது. கடைசி நேரத்துல அப்படியே ஜோவும் எகிரி உள்ள வந்துடுறான். உள்ள வந்து பாக்குறாங்க. அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சுத்தியும் குட்டி குட்டியா நிறைய சிலைகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல 4 வழி இருக்கு. 4 வழியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. எந்த வழியில போறதுன்னு எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதை பத்தி எல்லாம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வில்லனுக்கு இதை பத்தி எந்த கவலையுமே இல்ல. சுத்தி இருக்கிற அந்த ஜிங் ராஜாவோட பழைய காலத்து சிலையை பார்த்துட்டு இதையெல்லாம் வித்தாவே நம்ம சமபெரி கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் ஆளுங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற சிலைங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோ அந்த குட்டி குட்டியா இருக்க சிலைக்கு பக்கத்துல எல்லாம் எழுதிருக்கத பாக்குறான். நீங்க வந்த வழியில மட்டும் திரும்பி போனீங்கன்னா கண்டிப்பா இறந்துருவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோம்னா ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி விதி விதி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுருப்பாரு. ஒருவேளை இதுதான் அந்த விதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல இருக்கிற பாறைங்களை எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்னு எழுதிருக்கு, இடது பக்கமா இருக்கிற வழியில போங்க அப்படின்னு எழுதிருக்கு. இதை யார் எழுதிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த ஹீரோட தாத்தா தான் எழுதிருப்பாரு. இதை பார்த்தோன்னா இங்க 3 பேரும் இடது பக்கம் வழியில போயிட்டு இருக்காங்க. அப்படியே வில்லனே அவ ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. வில்லன் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற சிலையெல்லாம் கிளீன் பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஒரு சிலையை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சிலைக்கு ஒரு கண்ணையே காணோம். அந்த சிலையெல்லாம் எடுக்கிற இடத்துல பக்கத்துல ஒன்னு எழுதிருக்கு, இங்க இருக்கிற எந்த பொருளையும் தொடாதீங்க அப்படின்ட்டு. ஆனா அவன் அதை பத்தி எதையுமே கவலைப்படாம அந்த சிலையை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு கண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. கண்ணை பிடிச்சி ஐயோ அம்மா அப்படின்னு கதறி கத்துறான். இதை பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஆளுங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த கையை எடுக்கிறான் கண் மேல இருந்து. பார்த்தா அந்த இடத்துல கண்ணையே காணோம். அப்புறம் ரத்தமா வாந்தி எடுக்கிறான். பார்த்தா வாய் வழியா அந்த கண்ணு வெளியே வந்துடுது. உளுந்த கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிட்டு ஒரு சிலைக்கு கண்ணு இல்லாம இருந்துச்சுல அந்த இடத்துல கண்ணு இருக்க வேண்டியதுல இது போயிருக்கு. இதை பார்த்தா அவங்க ஆளுங்களும் அப்படி ரொம்ப கத்தி கதறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சரி இவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வழியில திரும்பி வர ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த கதவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா 2 பக்கம் மூட ஆரம்பிக்குது. சரி நம்ம இதுக்குள்ள தான் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. அதே டைம்ல ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே வில்லனும் ஆளுங்களை அவங்க எல்லாம் ரூம்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் கூட இருக்கிற கண்ணாடி போட்ட ப்ரொஃபஸரோ என்னையா அவங்க ஆளுங்களை அந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க, என்னாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு மட்டும் என்னையா தெரியும், நானும் உங்க கூட தான் இங்க மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறான். வில்லன் இந்த பக்கம் இருந்துட்டு நீங்க அந்த பக்கம் சேஃபா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எப்படி இந்த இடத்துல வெளியே வரது அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க, நான் செஞ்சதெல்லாம் மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கொஞ்ச நேரம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன எழுதிருந்துச்சுன்னா இங்க இருக்கிற விதிகள் எல்லாம் நீங்க ஒன்னோடாம ஃபாலோ பண்ணும், அது இல்லாம வந்த வழியில திரும்பி மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வில்லனும் அப்படியே இங்க இருந்து எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தியும் பார்த்துட்டு இருக்கான். அவன் கேங்லயே ஒரு பொண்ணு இருப்பாள, அவளை மட்டும் அவங்க கூட இருக்க சொல்லிட்டு அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே இங்க இருக்க எல்லா வழியிலும் போய் செக் பண்ணுங்க, எப்படி வெளியே போறது அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. வெளியே போறதுக்கான வழியையும் அந்த பொக்கிஷத்தையும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வில்லனையும் அவன் ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியில அனுப்பிச்சிருப்பான். அதுல ஒரு தொப்பிக்காரனா தான் காட்டுறாங்க. அவன் ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து போற மாதிரி அவனுக்கு சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்கறான், அந்த இடத்துல எந்த உருவத்தையும் காணோம். சரி நம்ம மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மடியும் திரும்புறான். அந்த இடத்துல ஒரு செமப்பெரிய சிலை நின்று இருக்கு. இதை பார்த்து அவன் அப்படியே பதறிட்டாங்க இருந்து அந்த வந்த வழியில திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். இங்க என்ன விதி போட்டிருக்குன்னா வந்த வழியில திரும்பி போக கூடாது அப்படின்னு எழுதிருக்கும்ல, அதனால அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த வில்லன் கடத்து பக்கமா வந்துடுறான். வெளியே வரலாம் ட்ரை பண்றான். அந்த டைம்ல கரெக்டா கதவு மூடிடுது. அவன் கை மட்டும் அந்த கதவுக்கு நடுவில் மாட்டிது. அதே இடத்துல அவன் கை துண்டா கட்டாயிருது. அவனும் வழியில கதற ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற ஹீரோக்கும்
போலீஸும் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்க இங்க போட்டிருக்க விதிப்படி திரும்பி வரக்கூடாது அப்படிங்கறத முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த வில்லனுக்கு அப்படியே மரண பீதியா இருக்கு. அப்ப அந்த வில்லன் கேங்க சேர்ந்த அந்த கண்ணாடி போட்ட ப்ரொஃபசர் நான் ஒரு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட வில்லனும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். சுத்தி நிறைய சிலைங்களா இருக்கு. அதுக்கு நடுவுல தண்ணி இருக்கு. அந்த தண்ணிக்கெல்லாம் நடுவுல ஒரு படகு இருக்கு. இதை பார்த்த வில்லனும் இதை பார்த்ததுக்காக என்னை கத்தி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தலைவரை கொஞ்சம் நல்லா பாருங்க, அந்த படகுல நிறைய பழங்காலத்து ஜின்ராஜாவோட பதக்கங்கள் இருக்கு. இதை மட்டும் நம்ம எடுத்து வித்தாவே போது, நம்ம செமபெரிய கொடிசன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வில்லனும் சரி அப்பயே வெயிட் பண்ற, இதுக்குள்ள இறங்கி போய் எடுத்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இது பார்க்கறதுக்கு தண்ணி வடிவில் இருந்தாலும் தண்ணி கிடையாது, ஆனா இது ஒரு எண்ணெய் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனும் எண்ணெயெல்லாம் நெருப்பு இருந்தா தானே பிடிக்கும், நான் இங்க நெருப்பு வராம பாத்துக்கிறேன், நீ போய் அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அவரு பயந்துட்டு அதுக்குள்ள போய் ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் தான் காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழியிலே முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா ஸ்டார்டிங்ல கூட ஒருத்தர் தலை அப்படியே பின்பக்கமா திரும்பி இறந்துருப்பார்ல, அந்த இடத்துல தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவரோட உடம்பும் கிடக்கு. ஹீரோ போய் இந்த உடம்புல செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஜின்ராஜாவோட புதையல் இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஏன் தாத்தாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தான் வந்தாங்க, அதுல ஒருத்தர் தான் இங்க மாட்டி இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மக்காவோ இங்க இருந்து உங்க தாத்தாவும் அவர் தப்பிச்சு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க நாம தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கும், அதை பத்தி ஏதாச்சும் இங்க குறிப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் அப்படி சுத்தி இந்த குறிப்பில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அங்கங்க நிறைய கண்ணடையெல்லாம் வச்சிருக்காங்க. இது எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ அங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஸ்டார்டிங்ல கூட ஒருத்தர் தலதிரி இறந்திருப்பார்ல, அவர் கூட தரையில ஒரு படத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த படத்தை தான் இப்ப ஹீரோ பாத்துட்டு இருக்கான். நிலா வடிவில் இருக்க அந்த படம், அது மாதிரி இன்டோ எல்லாம் போட்டுருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஜோவிங் காட்டுறாங்க. இந்த பாலைவனத்துக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற அந்த ஜின் நகரத்துல எந்த சூரிய ஒளியும் உள்ள வரப்போறது இல்ல, அப்ப எதுக்கு அங்க கண்ணெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அங்க நடுவுல இருக்கிற தூண்ல ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல கூட அந்த தூண்ல இருந்து ஒரு பந்து வெளியேற ஆரம்பிக்கும்ல, அந்த பந்து தான் இப்பயும் வெளியே வருது. வெளியே வந்த பந்து அப்படியே ஒளி எழுப்ப ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஒளி ஹீரோ மேல தான் படுற மாதிரி போகுது. கரெக்டான இடத்துல ஜோ போயிட்டு ஹீரோவை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் மக்கா மேல படுற மாதிரி போகுது. மக்காவையும் ஜோ காப்பாத்திடுறான். 3 பேரும் போய் தூணுக்கு பண்ணி மறைஞ்சுக்கிறாங்க. ஹீரோ இந்த ஒளினால ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம், அதனால அந்த ஒளி உங்க மேல படாம பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். 3 பேரும் தூண் பண்ணி தான் மறைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பதுல இருந்து வர ஒளி அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் பட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்டவங்களோ கிடைக்கிற கேப்ல அங்க இருக்கிற கண்ணாடி ஒவ்வொன்றா உடைச்சிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு கண்ணாடி தான் இருக்கு. அதை உடைக்கலான்னு ஹீரோட ஃப்ரெண்டு மக்கா போறான். கரெக்டா அவன் மேல அந்த வெளிச்சம் பட்டுது. இது பட்டனே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். நமக்கு என்ன ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறான், அவனுக்கு எதுவுமே ஆகல. ஓ நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான். ஆனா அவங்களோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. ஒளி மக்கா மேல பட்டவனே அங்க ஒரு குழந்தை அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப ஒரு பொம்மையை க்ளோஸா காட்டுறாங்க. அந்த பொம்மையோட கழுத்து கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்குது. மக்காவும் அவன் கண்ட்ரோலே அவன் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழுத்தை திருப்ப ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த ஜோவை போயிட்டு அவன் கழுத்தை திருப்ப முடியாம பிடிச்சிக்கிறான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அந்த பொம்மையை கையில எடுத்து வச்சுட்டு அந்த பொம்மையை கழுத்தை திருப்ப முடியாம பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் கையில ஒரு துணி எடுத்து அந்த பொம்மையை கழுத்தை திருப்பாத மாதிரி டைட்டா சுத்திடுறான். அதுக்கப்புறம் இங்க நம்ம இருக்கிறது ரொம்ப ஆபத்து, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த தூண்ல இருந்து பந்து வெளியே வருது. வெளியே வந்த பந்து இப்ப சைடுல இருக்கிற செவுத்துல எல்லாம் வெளிச்சத்தை அடிக்காம மேல ரூஃப்ல நிறைய கண்ணாடிலாம் இருக்கு. அது மேல அந்த வெளிச்சத்தை அடிக்குது. அந்த வெளிச்சம் அப்படியே அந்த கண்ணாடியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இவங்க இருக்க இடத்துல நேரா கீழே வந்து விழுது. அவங்களும் அதுல இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜோக்கு ஒரு யோசனையா வருது. நம்ம அந்த கண்ணாடி எல்லாம் உடைக்கிறதுக்கு பதில் கம்மி இந்த பந்த உடச்சா எந்த வெளிச்சம் வராதுல அப்படின்னு சொல்லிட்டு எகிரி போயிட்டு கத்திர அந்த பந்த ஒரே விட்டு வெட்டுறான். அந்த பந்து அப்படியே கட்டாய் கீழே வந்துருது. அதுக்கப்புறம் அங்க அப்படியே நிலநடுக்க வர ஆரம்பிக்குது. அந்த இடமே இடிஞ்சு விழுவ ஆரம்பிக்குது. ஹீரோ ஃப்ரெண்டு மக்காவும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஜோ மட்டும் கரெக்டா இந்த இடத்துல மாட்டிக்கிறான். இப்ப 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. அப்ப அந்த பக்கம் போன ஹீரோ மக்காவும் நாங்க உன்னை காப்பாத்த ட்ரை பண்றோம், இங்க இருக்க தூண்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ நீங்க இப்ப விதிகளை மீறினீங்கன்னா இந்த வழியில திருப்பி வரும்போது நீங்க இறந்துருவீங்க, அதனால இங்க முன்னாடி போயிட்டு இங்க தப்பிக்கான வழியை கண்டுபிடிங்க, நான் எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அந்த பக்கம் வில்லனை தான் காட்டுறாங்க. அந்த போட்ல இருந்து ஜின்ராஜாவோட எல்லா பதக்கத்தையும் எடுத்துறான். அப்புறமா அந்த ப்ரொஃபசர் எண்ணெய்க்குள்ள இருந்து குட்டி குட்டியா பொம்மைங்களோட தலையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த வில்லனோ அதான் பதக்கத்தெல்லாம் எடுத்துட்டோம்ல, எதுக்காக அந்த குட்டி குட்டியா தலைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட ப்ரொஃபசரோ நீங்க அந்த விதிகளை தெளிவா படிக்கல, அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா இந்த பதக்கத்தோட சேர்த்து இதுக்குள்ள இருக்கிற அந்த பொம்மையை எடுத்துட்டு போனா மட்டும் தான் நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு போட்டுருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்மைங்களோட தலையில எடுத்து ப்ரொஃபசர் வெளியே வராரு. அப்ப அந்த பொம்மைங்களோட தலையில ஒரு ஸ்பார்க் வர ஆரம்பிக்குது. இது அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. சடனா அந்த பொம்மையோட தலையில நெருப்புடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அந்த ப்ரொஃபசர் அப்படியே நெருப்புடிச்சு எரிய ஆரம்பிக்கிறாரு. கீழே படுத்து உருண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வில்லனும் அந்த பொண்ணும் அவங்க வச்சிருக்க துணி அந்த பேக் எல்லாம் வச்சு அந்த ப்ரொஃபசர் மேல இருக்க நெருப்பு ஃபுல்லா அமைச்சிடுறாரு. அவனோட ஒரு பக்கம் ஃபுல்லா அப்படியே எரிஞ்சு போச்சு. அந்த வில்லனும் அந்த ப்ரொஃபசர் கிட்ட என்னாச்சு திடீர்னு நெருப்புலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ப்ரொஃபசர் அந்த விதியில நம்ம தெளிவா படிக்கலையாட்டிருக்கு, அந்த பொம்மைங்களை அந்த எண்ணெயில இருந்து வெளியெடுத்ததுக்கு அப்புறம் காத்து பட்டவனே அது நெருப்பு பிடிச்சிட மாட்டிருக்கு, அதை நம்ம தெளிவா படிக்காம விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வில்லனும் இப்பயாச்சும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில உடனே எடுத்துட்டு போயிட்டு அந்த பொம்மையோட தலையை அதுக்குள்ள போட்டு அங்க இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் மோந்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வில்லனும் அந்த பொண்ணும் அப்படியே ப்ரொஃபசரை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே அந்த பக்கம் வில்லனோட ஆளுங்கள்ல ஒரு மொட்டையை காட்டுறாங்க. வில்லன் கூட ஏற்கனவே வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பான்ல, அந்த வழியை தேடிட்டு தான் இந்த வழியிலே வந்திருப்பான். இப்ப அவன் வந்த வழியில நிறைய சின்ன சின்னதா கற்களா கிடக்கு. அதை எடுத்து பார்க்கறான். அதெல்லாம் விலை உயர்ந்த கற்களா இருக்கு. அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையிலே திரும்பி வந்துட்டு இருக்கான். இப்ப இவன் விதிகளை மீறினதுனால அப்படியே அந்த பாதை அப்படியே மூடி இவன் அதே இடத்துல நசுக்கி கொடூரமா கொண்டுருது. அப்படியே இந்த பக்கமும் இன்னொரு வில்லனோட அடியாட்களை காட்டுறாங்க. அவன் குடிமை வச்சிட்டு இருக்கான். அந்த பொம்மையெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தால அவங்க கூட பேக் பண்ணிட்டு இருந்த 2 பேருமே இறந்துட்டாங்க. சரி அப்புறம் வெளியே போற வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியில நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே மேல இருந்து ஒரு பொம்மை வருது. அந்த பொம்மை அப்படியே இவன் களத்தை பிடிச்சி திருவ ஆரம்பிக்குது. அப்ப எங்க இருந்து ஒரு கத்தி வந்து பொம்மையோட களத்தை வெட்டுது. யாருன்னு பார்த்தா கரெக்டா அந்த ஜோ வந்துடுறான். அந்த பொம்மை கூட செமையா சண்டை போடுறான். அந்த பொம்மையை ஜோ கூட ஈடு கொடுக்க
முடியாம அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் மக்காவையும் தான் காட்டுறாங்க. ஒரு ரத்தம் நிறைஞ்ச பகுதிக்கு வந்துடுறாங்க. அங்க சைடுல இருக்கிற கல்ல ஒரு விஷயம் எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சது இது இவனோட தாத்தா தான் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த இடத்துல சத்தமே போடக்கூடாது, அப்புறம் சைடுல இருக்கிற கற்களை பிடிச்சதான் மேல போய் தப்பிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை படிச்சதுக்கு அப்புறம் அந்த ரத்தம் நிறைஞ்ச பகுதியில் அப்படியே மூலமா இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ரத்தம் நிறைஞ்ச பகுதியில் நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கு. அது மேல ஒரு கொடூரமான ஒரு ராட்சசம் இருக்கும் தூங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. சைடுல திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல 2 வில்லனோட ஆளுங்க கிடக்குறாங்க. சரி இங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அதுல ஒருத்த மட்டும் சடனா முழிக்கிறான். முழிச்சு அவனோட கத்த ஆரம்பிக்கிறான். உடனே வாயை முடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே அந்த ராட்சசம் இருக்கும் லைட்டா முழிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனையும் கூட்டிட்டு அந்த சைடுல இருக்கிற கல்ல பிடிச்சி மொல்லமா ஏறிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடுல இருக்கிற கற்களை நிறைய ட்ராப் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கத்தி வந்து ஹீரோட கையை குத்திடுது. அந்த ட்ராப் ஆஃப் பண்றதுக்கான கீயும் அந்த வில்லனோட ஆள் ஒருத்தவரால அவன் பக்கத்துல இருக்கும். சரி நான் இதை ஆஃப் பண்ணி பிடிச்சிக்கிறேன், ஏன்னா யாரோ ஒருத்தர் இதை பிடிச்சிட்டு இருந்தா மட்டும் தான் மித்த 2 பேர் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை புரிஞ்சுட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ராட்சச மிருகம் முழிச்சிட்டு அப்படிங்களை பிடிக்கிறதுக்காக வேகமா அந்த பாறையெல்லாம் பிடிச்சி ஏறி மேல வந்துட்டு இருக்கு. வந்தா வில்லனோட ஆள் அப்படியே பிடிச்சி கீழே எடுத்துட்டு போயிடுது. ஒரு வழியா ஹீரோ அவன் ஃப்ரெண்டு மக்காவும் மேலே ஏறி வந்துடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ, அந்த பொண்ணு, வில்லன், அப்புறம் அந்த ப்ரொஃபசர் எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த எல்லாருமே திருப்பி நம்ம சந்திப்போம்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் ஒரு கொடிய மிருகமும் இருக்கு. என்னோட கணிப்பு சரினா இந்த இடம் கண்டிப்பா கோபுரடியில தான் இருக்கும். நம்ம இருக்கிறது இப்ப 2வது ஃப்ளோரா இருக்கலாம். இன்னும் ஒரு ஃப்ளோர் மட்டும் கடந்து போயிட்டோம்னா நம்ம வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட வில்லனுக்கும் அந்த மிருகத்தை பாத்துல இருந்து அப்படியே அள்ளி விட்டுருது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ப்ரொஃபசர்ட்ட உனக்கு அந்த மிருகத்தை பத்தி என்ன தெரியும், ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஜின்ராஜா நிறைய மந்திரவாதிகளை வச்சு நிறைய ட்ராப் எல்லாம் செட் பண்ணாரு. அதையும் மீறி யாராச்சும் அந்த பொக்கிஷத்தை எடுக்க வந்தா அதை காப்பாத்துறதுக்காக ஒரு கொடிய மிருகத்தை மந்திரம் போட்டு உருவாக்குனாங்க. அந்த மிருகத்து பேரு டுயோ. ஒருவேளை நம்ம பார்த்தது அந்த மிருகமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசிட்டு அப்படியே 3வது ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. 3வது ஃப்ளோருக்கு வந்து பாக்குறாங்க. சின்னதா ஒரு பாதை போகுது. அந்த பாதையோட எண்ட்ல அப்படியே ஒரு சவப்பட்டி நிக்க வச்சிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பு எழுதிருக்கு. என்ன எழுதிருக்குன்னா, இந்த சவப்பட்டியை ஓபன் பண்ணிடாதீங்க, அது ஆபத்து அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இது இவனோட தாத்தா தான் எழுதிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது. அவர் கண்டிப்பா இங்க எழுதிருக்காருன்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லனோ இந்த சவப்பட்டியில தான் நம்ம தேடி அந்த பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ண ட்ரை பண்றான். இதை பார்த்தா ஹீரோ அவன் ஃப்ரெண்டு மக்காவும் தடுக்கலான்னு போறாங்க. அவன் கையில கன் எடுத்து மிரட்டிட்டு இருக்கான். அப்ப வில்லனோட ஆளு கீழே இருந்து அப்படியே மிஷின்கள் மூலமா ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பயந்துட்டு போயிட்டு அந்த சவப்பட்டி பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. அப்ப அந்த வில்ல கையில ஒரு கம்பி எடுத்து அந்த சவப்பட்டி ஒரு வழியா ஓபன் பண்ணிடுறான். உள்ள இருந்து அப்படியே தங்க மணலாம் கொட்டுது. இதை பார்த்த வில்லனோ இதை வெளியே எடுத்துட்டு போய் நான் சமப்பெரிய கோடிஷன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல அந்த தங்க மணல ஃபுல்லா அள்ளி போட்டுட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே நோட் பண்றான். தனக்குள்ள இருக்கிற எல்லா ஆசையும் விட்டுட்டு புதையல் எடுக்கணும், பெரிய பணக்கார ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு சாதாரண கண்கள் மூலியமா அந்த சவப்பட்டியை பாக்குறான். மேல இருந்து அப்படியே அந்த தங்க மணல் கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்தா ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜின்னகரத்து மேல முதல்ல ஒரு விண்கல் வந்து விழுந்துச்சு. அதோட துகள்கள் தான் இப்ப கொட்டிட்டு இருக்கு. அது பார்க்கறதுக்கே தங்க நிற மாதிரி இருக்கும். யாராச்சும் தீராத ஆசை மூலியமா அந்த துகள்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது நிறைய இல்யூஷன் எல்லாம் கிரியேட் பண்ணும். அதனாலதான் வில்லனுக்கு இப்ப இந்த சாதாரண மணல் கூட தங்க மணல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்னோட கணிப்பு சரினா கண்டிப்பா அந்த வால் நட்சத்திரோட துகளும் சேர்ந்தா இப்ப கொட்டிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு மேல மட்டும் நம்ம ஏறி போனோம்னா கண்டிப்பா வெளியே போறதுக்கான வழி அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பயா இந்த இடத்துல இவ்வளவு பொறிகள் எல்லாம் செட் பண்ணிருக்கணும், அந்த விஷயம் தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த பொண்ணு நான் வர வழியில ஒரு குறிப்பை பார்த்தேன், அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. சரி அதை எழுதி காட்டு, அதை என்னன்னு படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவளும் அங்க இருக்கிற மணல் எழுதி காட்டுறா. அதை பார்த்தோம்னா தான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல 7 விதிகளை யாராச்சும் மீறி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த டோயோ வந்து இங்க இருக்க எல்லாத்தையும் கொன்றுவான் அப்படின்னு எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க கணக்கு போட்டு பாக்குறாங்க. 6 விதிகளை மீறி இருப்பாங்க. அப்பா நல்ல நம்ம ஒரு விதியை கம்மியா மீறி இருக்கோம், இங்க இருந்து தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஓச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு மக்காக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவங்க தலை கூட திரும்புதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை துணியெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்களே, அதை பார்த்தோம்னா தான் இப்ப 7 விதிகளை மீறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஹீரோ ஒன்று ஷாக் ஆகுறாங்க. கரெக்டா அந்த இடத்துல அந்த சவப்பெட்டிக்கு மேல அந்த டூயோ அரக்க வந்து நிக்கிறான். அந்த இடத்துக்கு அந்த டூயோ அரக்கணும் ஃபர்ஸ்ட் வில்லனோட ஆளுங்களை ஒருத்தன் குடி மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சு தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு மக்காவை அடிச்சு தூக்கி போடுறான். மக்கா ஒரு கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இது எல்லாம் பார்த்த ஹீரோ டூயோ அரக்க மேல ஏறி உட்காந்துட்டு அவன் உடம்புல ஒரு கத்தி இறக்குறான். ஆனா அவனுக்கு அது எதுவுமே பண்ணல. ஹீரோ பிடிச்சி கீழே போட்டு ஹீரோ அடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோ வந்துறான். வந்த ஜோவோ அப்படி டூயோ அரக்கணும் அட்டி போட்டு பிரிச்சு எடுக்கிறான். ஏற்கனவே அவன் பிறக்கும் போதே தெய்வீக சக்தியோட பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னோம். அதனால இந்த மிருகத்தை ஈஸியாவே சமாளிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தை அந்த மிருகமும் இவனை அடிச்சு தூக்கி போட்டுருது. அப்புறம் இந்த டூயோ அரக்கன் ஹீரோவை கொல்லான்னு சொல்லிட்டு வேகமா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு வில்லன் ஏற்கனவே நிறைய ஜின் மகாராஜோட பொக்கிஷத்தெல்லாம் ஒரு பாட்டில எண்ணெய் எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பான்ல, அதை தூக்கி அப்படியே இந்த மிருகத்து மேல அடிக்கிறா. அப்படியே இந்த மிருகம் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த எண்ணெய்க்குள்ள இருந்து எடுத்த பொம்மை அப்படியே வெளியே பண்ண காத்து பட்டாவே நெருப்பிடிக்க ஆரம்பிச்சோம்ல, அதனாலதான் இந்த அப்படி டூயோ அரக்கன் நெருப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த மிருகத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மிருகத்தோட உடம்புல இருந்து நிறைய ரெக்கையெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. நொடி பொழுதுல அந்த நெருப்பை அணைச்சிட்டு ஹீரோ அழிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோ வந்துட்டு அந்த மிருகத்தை ஒரே ஒரு உதைக்கிறான். அது தூரமா போய் விழுவுது. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். அந்த மிருகம் ஏற்கனவே நெருப்புனால நிறைய அடிபட்டு இருக்கு, அதனால நெருப்பு வச்சு ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜோவோ அவனோட கத்தி எடுத்து அங்க பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்குள்ள போடுறான். அது அப்படியே பழுக்க ஹீட் ஆயிட்டு இருக்கு. அந்த கேப்ல ஹீரோ அந்த மிருகத்து கூட செமையா சண்டை போட்டு இருக்கான்.
இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த மிருகத்தை இழுத்து உதைக்கிறான். அந்த மிருகம் போயிட்டு அங்க இருக்க சாவுப்பட்டியில லாக் ஆகிக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த பழுக்க காஞ்சிட்டு இருந்த கத்தி எடுத்துட்டு போய் அந்த மிருகத்தோட தலையில இறக்குறான். அந்த மிருகம் அதே இடத்துல இறந்துருது. அதுக்கப்புறம் அந்த இடமே இடிஞ்சு உழுக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சைடுல இருக்கிற கற்களை பிடிச்சி வேகமா மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வில்ல மட்டும் தீராத ஆசையினால அந்த சாதாரண மணல தங்க மணல்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். அந்த இடிபாடுக்குள்ள மாட்டிக்கிறான். மிச்ச எல்லாமே தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க ஒரு வழியா. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.